உங்களுக்கு யுவன் சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டினா அது என்ன? அந்த இசையில் என்ன கேட்குறாங்களோ, என்ன டைப்பாக நினைக்கிறாங்களோ அதுக்கு மேலே கொடுப்பான். ஒருத்தவங்க வந்து சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தால் நல்லா இருக்குன்னா, அவன் எதிர்பார்க்காததுக்கு மேலே அவங்க கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசாமல் ஸ்டன்னாகி போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்டதுக்கு மேலே திங்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவன்கிட்ட நிஜமாகவே இருக்குது. உண்மையில் நல்ல மெலடி சாங்ஸும் இருக்குது, நல்ல இப்போ பீட் சாங்ஸ்லேயும் நல்ல பீட் சாங்கும் அர்த்தத்தோடு இருக்கும். எந்த பீட் சாங் வேணாலும் எடுங்க, அது ஒரு அமைப்பு இருக்குது. இளையராஜா எப்படி பீட் சாங்கில் ஒரு அமைப்பு ராகங்களை கொண்டு வர்றாரோ அந்த மாதிரி இவனும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தர திரத தர தார திரத டியூன் பாடுறேன், வார்த்தை பாடல, எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல. அது மாதிரி டியூனும் ஒரு அழகான ஒரு அமைப்பு வடிவத்தில் வச்சு அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிறது. அதை ஊட்டி ராணி நான் எழுதுனது, மேலே ஏறி வாரோம் அட ஒதுங்கி நெல்லு அப்படின்னு. அது மாதிரி நல்ல சிந்தனை உள்ளவன், இளையராஜாவுக்கு தகுந்த ஒரு புதல்வனாக அவருடைய பேரை காப்பாற்றுற அளவுக்கு மியூசிக் பண்ணுறான். ரொம்ப கேவலமாக பண்ணுறதில்ல.